ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேடி வீட்டில். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட் இப்போ ஒரு 11 இருக்கும். நான் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து தயிர் வடை குழம்பு வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஊற வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் குழம்புக்கு கொஞ்சம் பருப்பு, துவரம் பருப்பும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசியும் ஊற வச்சுருக்கேன் பக்கத்துலேயே. கொஞ்சம் சாலட் பண்ணியிருந்தேன், நைட்டு அது மிச்சம் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்த பர்கரும் மிச்சம் ஆகிட்டு இருந்து அதை அப்படியே வச்சுருக்கேன். சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன் டின்னருக்கு. ஸோ அதெல்லாம் ஆயாச்சு. காஞ்ச மிளகா வாங்கி வச்சுருக்கேன், அது நாளைக்கு வெயில் வந்தோன்னே காய வைக்கணும். ஸோ உளுந்து வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி வச்சு நான் ஊற வச்சுருக்கேன். மோர் குழம்புக்கும் துவரம் பருப்பு கொஞ்சம் அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். தேங்காய் இருக்குது, தேங்காய் அரைச்சி இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சி தான் நான் வந்து மோர் குழம்பு பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் நாளைக்கு மார்னிங்கு. ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா நான் அரௌண்ட் 5:15 எழுந்திருவேன். ஏன்னா எங்கள் பசங்களுக்கு வந்து நான் வந்து லஞ்சும் பிரேக்குக்கும் நான் பேக் பண்ணி அனுப்பணும். ரசம் கொஞ்சம் மத்தியானம் செஞ்சது இருந்தது, அதை வந்து கொதிக்க வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பெங்களூரில் ரொம்பவே குளிராக இருக்குது. ஸோ தயிர் வந்து நான் வந்து காலையிலே வச்சேன் நான் தயிர். பட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இதாகட்டும் புளிக்கிட்டோன்னு ஓவர் நைட் நான் அப்படியே விட்டுட போகிறேன். காலையில் அதை வச்சு தான் மோர் குழம்பு பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இப்போ போய் தூங்க வேண்டியது தான். ஏன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா 5 இல்லைனா 5:15 எழுந்திக்கணும். காஞ்ச மிளகா சுத்தமாக இல்லை வீட்டில். ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். காலைல காய வைக்கணும். பொங்கல் அன்றைக்கி டெக்கரேஷன் பண்ணது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது, அதை வந்து எடுக்கணும். ஸோ நாளைக்கு மார்னிங் தான் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஃபுல்லாக பார்க்கிங் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டெப்ஸு லைட்ஸு எல்லாம் மேலே வந்து மாடியில் எதுனா லைட்ஸ் எரியுதா எல்லாம் செக் பண்ணி எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியில் தான் தூங்குவேன். ஸோ எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக போய் தூங்கணும். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தூங்குறது 12 மணி ஆகிடும். பசங்க இன்னும் டிவி பார்த்துட்ருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா காலையில் என்ன நம்ம லன்ச் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், பசங்களுக்கு என்ன கட்டி கொடுக்கணுன்றது முன்னாலே பிளான் பண்ணிட்டா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே அவ்வளோதான் நைட்டே நான் வந்து ரெடி பண்ணிவிடுவேன். ஏன்னா பொண்ணு பார்த்திங்கன்னா 7:20 வீட்டை விடணும். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து மார்னிங் வந்து என்ன பண்ணுறன்றது நான் ஈவினிங்கே பிளான் பண்ணிவிடுவேன். ஸோ அது பிரகாரம் வந்து நான் வந்து மார்னிங் டே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் தூங்குவேன். நான் மார்னிங் வந்து டென்ஷன் இல்லாமல் வேலை நடக்கும் அப்போ தான். ஸோ பால்கனி லைட்ஸும் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த குளிரில் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்திக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து கண்டிப்பாக எழுந்தி தான் ஆகணும். ஏன்னா பசங்க வந்து காலேஜு ஸ்கூலுன்னு போகிற தொட்டு. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா விலாக் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். காலையில் வந்து 5 எழுந்திச்சிட்டேன். ஸோ மோர் குழம்பு பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்கும் தான் செய்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தயிரை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சிட்டு வந்துட போகிறேன். ஸோ தயிரை வந்து மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு கொஞ்சமாக இது போட்டிருக்கேன், மஞ்சள், கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். ஸோ தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலான்னு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வடை சேர்க்குறோம், வடையிலையும் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். காலையில் பார்த்திங்கன்னா அந்த தெருவே சைலண்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் சத்தமாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து தயிரை நல்லா ஒரு அடி அடித்து ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ஸோ பச்சை மிளகா, இஞ்சி, நல்லா ஒரு அரை முடி நல்ல தேங்காய், கொஞ்சம் தேங்காய் வந்து எலசாக இல்லாமல் முத்தின தேங்காவாக ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நேற்று வந்து நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, கொஞ்சம் அரிசியும் துவரம் பருப்பு அதுவுமே இதில் சேர்த்து ஆட்டிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து ஆட்டிடுங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு எப்படியும் ஜீரகம் போடுவோம். பட் ஸ்டில் நம்ம வந்து ஆட்டிக்கும் போது கொஞ்சம் ஜீரகம் போட்டால் போதும். தயிர் பார்த்திங்கன்னா நல்ல புளிச்ச தயிராக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் மோர் குழம்பு பண்ணுறதுனா வீட்டிலே தயிர் பண்ணி நான் வந்து இது பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ அரைச்சி வச்சதை வந்து இந்த தயிரில் வந்து ஆட் பண்ணிடுறேன். நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு வந்த தயிர் இருக்கு இல்லையா, அதில் வந்து சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எவ்வளோ தண்ணி தேவையோ அளவு நீங்கள் சேர்த்து வச்சு நல்லா வந்து அது லம்ஸ் வராத மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கினிங்கன்னா போதும். இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நான் காஃபிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் ரைஸும் வச்சுட்டேன். ஏன்னா பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரைஸு மோர் குழம்பு கட்டுற தொட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டேன். ஸோ ரைஸ் எப்போவுமே சூடாக கட்ட மாட்டேன், கொஞ்சம் ஆற வச்சு தான் கட்டுவேன். ஸோ என் பெரிய பொண்ணுக்கும் எனக்கும் காஃபி, சின்ன பொண்ணுக்கு பூஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் கம்பல்சரி சேருங்க, நல்லாயிருக்கும். ஸோ லம்ஸ் வராத மாதிரி நல்லாவே கரைச்சி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து. இது ரெடி பண்ணாலே போதும், மோர் குழம்பு ரெடியான மாதிரி தான். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நம்ம ஃபேமிலியன்ஸ் வீட்டில் எல்லோரும் எப்படி பண்ணுறீங்களோ அப்படி தான் நானும் செய்கிறேன். ஸோ நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காஃபி
ஸோ நானும் ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணேன் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, தேவையான அளவுக்கு கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கறிவேப்பிலை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் ஆட்டி வச்சிருந்து எல்லாமே கலந்து வச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் டைரெக்டாக சேர்த்துருங்க. சிம்மில் வைங்க, மேக் ஷூர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஹையில் வச்சிடாதீங்க, கண்டிப்பாக சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், திக்னஸ் பொறுத்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு மோர் குழம்பு திக்காக வேணும்னாலும் நீங்கள் வந்து இப்படியே விட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுமா இருந்தது மோர் குழம்பு, ஏன்னா நான் வந்து வடை ஆட் பண்ண போகிறேன். வடை ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே அப்சர்வ் ஆகிடும் வடையில். ஸோ அதனால் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க தான் போகிறேன். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பார்த்தா மத்தியான டைமில் வந்து நான் என் பொண்ணுக்கு வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் தான் கட்டுவேன், இல்லை சப்பாத்தி பூரி அப்படி கூட எடுத்துகிட்டு போவாள். ஸோ ரைஸ் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு வந்து புளியாரா, சித்ரானம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ரைஸு இல்லைனா வெஜிடபிள் புழுவு அப்படி தான் கட்டுவேன். இன்றைக்கி ஃபார் சேஞ்ச் வந்து அவள் தயிர் அதான் மோர் வடை குழம்பு கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால தான் அவள் கேட்டான்ற தொட்டு இந்த ரெசிபி நான் பண்ணிகிட்ருக்கேன் காலையில். ஸோ கொஞ்சம் வந்து அவளுக்கு வடையும் இந்த மோர் குழம்பும் கட்டி கொடுத்தா போதும். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் பிரேக்குக்கு கட் பண்ணி அவளுக்கு வைக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இங்கே வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாம் வந்து நான் வச்சுருக்கேன் கட் பண்ணி. இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்தாச்சு மிக்சியில். ஸோ இப்போ இந்த உளுந்தை வந்து இஞ்சி, பச்சை மிளகா கூட சேர்த்து ஆட்ட போகிறேன். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லாவே கிரைண்ட் பண்ணிங்கன்னா போதும். மோர் குழம்பு ஒரு கொதி வந்தோன்னு நான் நிறுத்திட்டேன். இது வந்து உங்களுக்கு வடை சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து தாளிக்கும் போதே எதுனா ஒரு காய் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். தண்ணி காய் எது இருக்கோ, கீரைக்காய் கூட நீங்கள் சேர்த்து மோர் குழம்பு பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் போட்டு பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து வடை என் பொண்ணு கேட்ட தொட்டு நான் வடை ஆட் பண்ண போகிறேன். ஸோ நிறுத்தியாச்சு. நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன் மோர் குழம்பு. ஸோ இப்போ வந்து உளுந்துக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி, பச்சை மிளகா, உப்போடு சேர்த்து நான் உளுந்து ஆட் பண்ணி இது பண்ணிடுறேன், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து அதில் வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துட்டா போதும், நல்ல சூப்பரான ஒரு வடை ரெடி ஆகிடும். ஸோ நல்லாவே நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி கிரைண்டர் யூஸ் பண்ணல, ஏன்னா டைம் பத்தலை. அதனால் நான் வந்து மிக்சிலேயே நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட்டி எடுத்துக்கினேன். ஸோ இதை வந்து நல்லா கலந்து சூடாக வந்து வடையை பொரித்து எடுத்து தயிர் குழம்புல விட வேண்டியது தான். வடை பார்த்திங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக வந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. நான் நைட்டே ஊற வச்சேன், ஒரு புடி அரிசி சேர்த்து தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ நல்லாவே வந்தது. பார்த்திங்கன்னா டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. அதுவும் தயிர் வடை குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் வடை வந்து அப்படியே எடுத்து வறுத்து வச்சுக்கினேன், கொஞ்சம் வந்து நான் தயிரில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பக்கம் வடை சுட்டுட்டே கொஞ்சம் வந்து பழங்கள்லாம் அறுத்து என் பொண்ணுக்கு வந்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் பிரேக்குக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கவுண்டர் டாப் முடிகிற அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்பலாம் நான் க்ளீன் பண்ண போக மாட்டேன், ஏன்னா பசங்களை அமுச்ச பிறகு தான் என்னோடய க்ளீனிங் வேலையே ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பசங்களை அமுப்பணும், அதுதான் மெயின். ஸோ வடை வந்து மணமணன்னு சுட்டுட்ருக்கேன், ஏன்னா நான் வந்து இமீடியட்டாக இப்போ பேக்கிங் பண்ணி என் பொண்ணை 7:20 நான் அனுப்பணும். ஸோ அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சிடவே அவங்களுக்கும் ஒரு பக்கம் காஃபி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வடையை வந்து தயிரில் ஆட் பண்ணிடலாம். தயிரில் ஆட் பண்ணிங்கன்னா வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகிடும் வடை. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தயிர் கொழும்பு கிடைக்காது, வரும் வடை தான் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த தயிர் கொழும்போட அவங்க வந்து அந்த வடையை தான் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால நான் வடை குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்க போகிறேன். ஸோ கொழும்பு வந்து அவ்வளோ ஒன்றும் அவங்க வந்து லைக் பண்ண மாட்டாங்க. அந்த கொழும்பில் இருக்க வடை தான் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அதனால் வந்து வடை குவான்டிட்டி வந்து நான் ஜாஸ்தி சேர்க்க போகிறேன். ஸோ தயிர் வடை குழம்பு என் பொண்ணு கட்டியாச்சு. அவள் வந்து லஞ்சுக்கு இவ்வளோ தான் சாப்பிடுவாள். ஸோ அதனால் வந்து 2 வடை போட்டு தான் நான் பேக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வடை அடிக்குமான்னு சொன்னால், ஸோ அதனால் அவளுக்கு தனியாக கட்டி கொடுத்துருக்கேன். ஒரு பாக்ஸில் ஃப்ரூட்ஸ் வந்து கட்டி ஆல்ரெடி பேக்கில் வச்சிட்ருக்கா. ஸோ அதனால் அவள் வந்து இப்போ கிளம்பியாச்சு. ஏன்னா அவளுக்கு அன்றைக்கி கரெக்ட் டைமுக்கு 7:20 கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் ப்ரேயருக்குள்ளே அவங்க போய் ஸ்கூல் சேர்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் திருப்பியும் வந்து வடை வந்து கண்டினியூஸாக இது பண்ணிகிட்ருக்கேன், ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வடை வந்து நான் இதில் சேர்த்தேன். ஸோ சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிடுச்சு அந்த மோர் குழம்பு.
வடையும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நான் வடை சுட சுட பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ எப்பவுமே அவ்வளோதான், உங்கள் வீட்லேயும் இப்படி நடக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வடைனாலே நம்ம சுட்டுகிட்டே இருக்கும்போது அது காலியாகிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் எங்கள் வீட்லேயும் அன்றைக்கி ஆச்சு. பாருங்கள், தயிரில் வடை இருக்கா, வடையில் தயிர் இருக்கான்னு தெரில, அந்த அவ்வளோ வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து இதை வந்து அப்படியே தான் அவங்க சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்படி சாப்பிட்றது. நேற்று வச்ச ரசமும் இருந்தது. ஸோ அதனால் மத்தியானத்துக்கு இதோடு தான் விட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மத்தி வாங்கிட்டு வரேன்னு இருந்தாங்க எங்கள் வீட்டில். ஸோ அது வந்து வந்த பிறகு அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். நான் அதுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணுறது எதுவுமே நான் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து ட்ரைபாடு வந்து எந்த உடஞ்சிது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து புது ட்ரைபாடு வாங்கலை. அதனால் வந்து நான் சரியாக வீடியோ எடுக்க முடியல. க்ளீனிங் வீடியோலாம் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி வாசலெல்லாம் கோலம் போட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பூஜைக்கே வந்தேன். வீட்டு வேலைலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஏன்னா நான் வந்து கீழே போய் எல்லாம் சுத்தமாக வந்து படியிலேருந்து க்ளீன் பண்ணி பார்க்கிங்கெல்லாம் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கோலம் போடுவேன். அதுவே 1 hour ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து மேலே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணேன். பூஜை பண்ண கையோடு பார்த்திங்கன்னா மத்தி மீன் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் ஜஸ்ட்டு வந்து மசாலா தடவி, எனக்கு வந்து இந்த மீன் வந்து அவ்வளோ ஒன்றும் பிடிக்காது. பட்டு எங்கள் வீட்டில் பிடிக்குன்ற தொட்டு நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தா அவங்க க்ளீன் பண்ணாதையே கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த பிறகு நான் க்ளீன் பண்ணேன். மத்தி மீன் பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை, க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஸோ எப்படியோ ஒன்று க்ளீன் பண்ணி அப்படி மசாலா தடவி நான் வந்து ஃப்ரைங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரௌன் ரைஸ் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ப்ரௌன் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க, அதனால் ப்ரௌன் ரைஸ் சூடாக வச்சுருக்கேன். ஸோ மத்தியம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். வடை இருக்குது, தயிர் வடை குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. ஸோ எப்படியோ மத்தியானம் லன்ச் வந்து மேனேஜ் ஆகிடும். ஃப்ரூட்ஸு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பூஜை ரூமில் இருந்தது. ஸோ அதை வந்து பூஜை பண்ணும்போது பழைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து இங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து லன்ச் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மத்தி மீன், வடை, அப்புறம் இங்கே வந்து தயிர் வடை குழம்பு வச்சுருக்கேன். ஸோ குழம்பு பார்த்திங்கன்னா தயிரில் இல்லவே இல்லை, தயிர் குழம்பு இல்லவே இல்லை. ஆல்மோஸ்ட் அப்சர்வ் ஆகிடுச்சு வடையில். ஸோ ரசம் வச்சு தான் அன்றைக்கி மேனேஜ் பண்ணதாச்சு. பட் தயிர் வடை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பால்கனியில் ஊஞ்சலில் உட்காந்துருந்தேன். அப்படியே உங்களுக்கு வந்து காலையில் போட்ட கோலமும் காட்டலான்னு. அது வீடியோவில் சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல, சின்னதாக கோலம் போட்டேன். எப்போயுமே பண்டிகை நாளில் கொஞ்சம் பெருசாக போடுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்னதாக கோலம் போட்டு வந்துடுவேன். ஸோ அதை காமிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம், கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது. ஸோ வரும்போது கீரையும் ஒரு கட்டு புதினாவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து கீரை பொரியல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கீரை, அதுதான் வாங்கிட்டேன். என்னம்மா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனியா? அதானே தெர்மாக்கோல் 3 வாங்கியிருக்கேன். ஓகே ஆக்சுவலி நீங்கள் கேட்டு தான் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே, ஸோ எல்லோரும் எடுத்து சாப்பிட்டுருவாங்க 3 பேர். உங்கள் நீ எல்லோரும் என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. ஓகே, மத்தியானம் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா ஃபுல் கிச்சன் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சாமான்லாம் கழுவி வச்சுட்டு போனேன். பட் வந்து சாமான்லாம் அடுக்க முடியல, எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் உடனே கிளம்பிட்டேன். பசங்களுக்கு வந்து நைட்டு டின்னர் வந்து நாங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நானும் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நைட்டு தோசை தான் சாப்பிட்டோம். பசங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். ஏன்னா அவங்க எதுவோ பர்டிகுலராக எதோ கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஜெயநகர் போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு பிளேஸில் வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஏன்னா நாங்கள் அடிக்கடிக்கு போகிற இடம் தான் அது. ஸோ அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் பசங்களுக்கு. ஸோ நைட் டின்னரெல்லாம் ஆன பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தூங்கியாச்சு. விலாக் கண்டினியூ பண்ணல. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வழக்கம் போல் 5 o'clock எழுந்துச்சி பசங்களுக்கு பிரேக்குக்கு லஞ்சுக்கெல்லாம் கட்டி பசங்களை அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கீரை வந்து க்ளீன் பண்ணவே ஆரம்பித்தேன். க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes கிட்ட எடுத்தாச்சு. ஸோ இப்போ அலசி வச்சுருக்கேன். இதை வந்து பொடியாக நறுக்கி வந்து ஃப்ரை பண்ண வேண்டியது தான். நான் ரெசிபி எதுவும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் அன்றைக்கி வந்து இப்படி தான் நான் ரொம்ப சிம்பிளாக பண்ண பொரியல் தான். எப்போ நான் பண்ணும்போது நான் உங்களுக்கு ரெசிபி டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து புத்தா வாங்கியிருந்தேன். புத்தா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து
பொங்கலுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தோம். பட் அது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். புத்தா பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ன புத்தா வாங்கியிருந்தோம், ஒரு பாதி சைஸு. இப்போ வந்து ஃபுல் சைஸ் புத்தா வாங்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. பட் வந்து இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எதிர்பார்க்காத நாங்கள் வந்து வாங்கின ஒரு புத்தா தான். நாங்கள் அன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் நினைக்கல அன்றைக்கி நாங்கள் புத்தா வாங்கிட்டு வருவோன்னு. பெங்களூரில் வந்து நாங்கள் வந்து ஜிகினி பக்கம் போயிருந்தோம். ஜஸ்ட் ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புத்தா ஸ்டாச்சூஸ் எல்லாம் ரொம்ப நிறைய இருந்தது, நிறைய சைஸில் இருந்தது. பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தா ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த சைஸ் தான் தேவைப்பட்டது. ரொம்ப நாள் ஆசை ஆக்சுவலாக இந்த புத்தா வாங்கணுன்னு. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவி வெயிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆனால் காரில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வரதுக்கே பார்த்திங்கன்னா 4-5 பேர் தூக்க வேண்டியதாக ஆகிடுச்சு. அவ்வளோ ஹெவியாக இருந்தது இந்த புத்தா. ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ஒரு ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்ற ஆசையில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த வந்து இந்த இது கூட பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து என்னோடய ஃபேவரெட். ஸோ இதையும் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூஜை ரூம்லலாம் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெரிய பெரிய சிலையை தான் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சிலை தான் வச்சுட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சாமியை வச்சு இப்போ கும்பிட்றோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதுவும் பெரிய சிலையெல்லாம் நீங்கள் சாமி ரூமில் வச்சிங்கன்னா ரொம்பவே கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ என்னால் முடியுது. ஸோ அதனால் நான் வந்து ஆசைப்பட்ட தொட்டு நாங்கள் வந்து அதை வச்சு நாங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் எப்படின்னு தெரியாது. இது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பொருள் திரிசூலம். நாங்கள் வந்து ரொம்ப ஆசையாக வச்சிட்ருக்கோம். இது வந்து எங்களுக்கு பிடிச்சது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாகவும் இருக்கும், வெயிட்டாகவும் இருக்கும். இதுவும் நாங்கள் வச்சு பூஜை பண்ணுற திரிசூலம் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlogல. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.